யாரு வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக, அதிமுக, பாஜகன்னு 3 முக்கியமாக நாம் தமிழர் போட்டிடுறாங்க. ஆமா, இங்க யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாரு சுயோட்சையா நிக்கிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. ஏன் கூட்டணி யாரையுமே நம்பலையா? யாரையுமே நாங்க நம்பல, யாருமே நல்லது செய்ய மாட்டாங்க. அது அவங்கள பொறுத்தது தான், மனசை பொறுத்து தான். யாருக்கு போடுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் மோடி அவர்கள் வந்தால் நல்லா இருக்கும். வாய்ப்பே இல்லை. ஒரு நாள் ஒரு உலக ரெட்டலை வந்து மட்டும் வேற கட்சிக்கு போட மாட்டேன். நீங்க ரெட்டலைக்கு எப்பயுமே ஓட்டு போடுறவரா? ரெட்டலை தான் ஐஏஎஸ் புத்திர குத்த போட்டாச்சு. ஆனாலும் உங்களுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்க மாதிரி இருக்கு. இந்த வாய்ப்பே இல்லை, டெஃபினட்டா கிடையாது. கண்டிப்பாக இந்த தடவை கள நிலவரம் மாறும். முதல்ல வந்து சிறுபான்மையர் வந்து அதிகமாக கம்யூனிஸ்டுக்கு போடுவாங்க. இந்த தடவை மாற்றி போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இங்கே பாமக வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு. கம்யூனிஸ்ட் ஈஸியாக ஜெயிச்சிடும். ஆல்ரெடி வந்து இது கம்யூனிஸ்ட் கோட்டை தான். ரெட்டலை சின்னம் இருக்கு, சின்ன இருக்குது, அதுதான் சொல்ல வரேன். சின்ன இருக்குது, எடப்பாடியும் இப்போ டம்மியாக தான் இருக்குது. அதனால் எல்லா கூட்டணியுமே டஃப்பாக தான் இருக்கணும், யாரும் உறுதி சொல்ல முடியாது. யாருக்கு ஓட்டு போடுவீங்க நீங்க? யாருக்கு படிச்சிருக்கீங்க? நான் யாருக்கும் சொல்லல. இங்க யாரு ஸ்டாலின் நல்லா ஆட்சி பண்றாரா? ரெட்டலையா? ரெட்டலைக்கு தான் ஓட்டா? திமுகவுக்கு தான் இங்கே முக்கால்வாசி வாய்ப்பு. ஏன்னா ஆளுங்கட்சி வேற. ரெண்டாவது பொறுத்தவரை முடியாது. தமிழ்நாடு முழுக்க திமுக கூட்டணி டிஎம்கே தானே வெற்றி போகுது. ஏன்னா கூட்டணி இந்த டிஎம்கே கூட்டணி தான் இங்க கண்டெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்ப அவங்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் திண்டுக்கல் ஏற்கனவே பெரும்பாலுமே திண்டுக்கல்ல பொறுத்தவரை டிஎம்கே தான். இல்லை, பாஜக வளர்ந்துருச்சுன்னு நம்ம மக்கள் தான் சொல்லணும். அப்படி ஒன்றும் தெரியல. இங்கே வாய்ப்பு இல்லை. அவங்க 1000 ஓட்டு வாங்கினாவே பெரிய விஷயம் தான். எங்க திண்டுக்கல்? ஆமா ஆமா, பாமக. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே ஓகே, சரிங்களா? அதனால பாஜக கூட்டணினால அவங்களுக்கு வாய்ப்பு அப்படின்லாம் வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பா கிடையாது. ஏற்கனவே அந்த வேட்பாளர் ஏற்கனவே நின்றுருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா திண்டுக்கல்லை பொறுத்தவரை கம்யூனிஸ்டுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு இருக்கு. மக்கள் தான் ஆதரிக்கணும். பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன், ஃபீஸ் கூட கட்டிட்டேன். அதெல்லாம் சரிதான். மற்ற செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா. ஆமா சித்தப்பா, காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய், படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு. அது மட்டும் இல்ல, பஸ் வர ஃப்ரீ. இப்போ நான் சாதாரண பெண் இல்ல, புதுமை பெண். நாங்க மட்டும் என்ன, இப்போ பசங்களுக்கும் 1000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். இங்க திமுக கூட்டணி சார்பா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிக்கிறாங்க, அதிமுகல இருந்து எஸ்டிபி நிக்கிறாங்க, பாஜக சார்பா பாமக நிக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி நிக்கிறாங்க. இவ்வளோ கட்சிகள் வந்து திண்டுக்கல் மாவட்டத்துல, திண்டுக்கல் தொகுதியில நிக்கிறாங்க. பெண்கள் ஓட்டு யாருக்கு போகும்னு நினைக்கிறீங்க? அது அவங்கள பொறுத்தது தான், மனசை பொறுத்து தான். யாருக்கு போடுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் மோடி அவர்கள் வந்தால் நல்லா இருக்கும். உங்க பார்வையில இப்போ தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சில விஷயங்கள் சொல்றாங்க. நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்களா? அப்படிலாம் நான் எதிர்பார்க்கல சார். கண்டிப்பாக இந்த தடவை கள நிலவரம் மாறும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜேபியோட கள நிலவரம் வந்து தமிழகத்தில் வந்து முதல்ல இருந்ததை விட இப்போ மாற்றங்கள் இருக்கு. இங்கே எஸ்டிபி வந்து நிற்கிது. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் வந்து ஓட்டு போட்டவங்களாம் கூட ரெட்டலையிலேருந்து மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி தமிழகத்தில் வந்து கம்யூனிஸ்ட் வந்து இங்கே வந்து அறிமுகமாகாத ஆள். அதனால் இந்த தடவை வந்து முதல்ல வந்து சிறுபான்மையர் வந்து அதிகமாக கம்யூனிஸ்டுக்கு போடுவாங்க. இந்த தடவை மாற்றி போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இங்கே பாமக வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு. யாரு வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக, அதிமுக, பாஜகன்னு 3 முக்கியமாக நாம் தமிழர் போட்டிடுறாங்க. ஆமா, இங்க யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாரு சுயோட்சையா நிக்கிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. ஏன் கூட்டணி யாரையுமே நம்பலையா? யாரையுமே நாங்க நம்பல, யாருமே நல்லது செய்ய மாட்டாங்க. கம்யூனிஸ்ட் ஈஸியாக ஜெயிச்சிடும். ஆல்ரெடி வந்து இது கம்யூனிஸ்ட் கோட்டை தான். ஆல்ரெடி 3 டைம் எம்எல்ஏல இருந்திருக்காங்க. இப்போ எம்பி சீட்டு வந்து இவங்க புதுசாக வாங்கியிருக்காங்க. பட் வந்து எதிர்த்து நிற்கிறது பார்த்தீங்கன்னா எஸ்டிபி வந்து இங்கே ஒன்றும் அவங்களுக்கு வலிமை இல்லை. ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு ரெட்டலை சின்னம் இருக்கு, சின்ன இருக்குது, அதுதான் சொல்ல வரேன். சின்ன இருக்குது, எடப்பாடியும் இப்போ டம்மியாக தான் இருக்காரு. அதனால் கம்யூனிஸ்ட் வந்து இங்கே ஈஸியாக ஜெயிக்க போகுது. போன இருக்க வேலுச்சாமி 5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். திமுகவுக்கு திருப்பி தரல, அந்த எம்பி மேல அதிருப்தி இருக்கும் தான் சீட்லாம் மாத்திருக்காங்கிற பேச்செல்லாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது, கூட்டணிக்கு கொடுத்துருக்காங்க. திமுகவுக்கு கொடுக்கக்கூடாதுலாம் கூட்டணிக்கு கொடுத்துருக்காங்க. கூட்டணி இங்கே கம்யூனிஸ்ட் வந்து அமோக வெற்றி பெறப்போகுது. போன தடவை எந்த ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சோமோ அதே ஓட்டு வித்தியாசத்தில் கம்யூனிஸ்ட் இங்கே ஜெயிக்கும். வாய்ப்பே இல்லை. ஒரு நாள் ஒரு உலக ரெட்டலை வந்து மட்டும் வேற கட்சிக்கு போட மாட்டேன். ரெட்டலை ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா? ரெட்டலை கூட்டணிக்கு வேற கொடுத்துருக்காங்க. கூட்டணி கொடுத்துருக்காங்க, ஜெயிச்சு தானே ஆகணும், ஜெயிக்கணும். நீங்க ரெட்டலைக்கு எப்பயுமே ஓட்டு போடுறவரா? ரெட்டலை தான் ஐஏஎஸ் புத்திர குத்த போட்டாச்சுக்கோ.
ஆனாலும் உங்களுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்க மாதிரி இருக்கு. இந்த வாய்ப்பே இல்ல. தோத்துருமா? டெஃபினட்டா கிடையாது. இங்க கான்ஃபிடண்டா இருக்கு. அசால்ட்டா மார்க்சிஸ்ட் ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறாங்களே. எப்படி? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்பமா அவங்க சொல்றவங்க எப்பவுமே நான் திருடு நான் சொல்லுவேன். நான் திருடு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். திருட நீங்க திருடுன்னு சொல்லுவேன். நான் திருடவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இல்ல நீங்க பாமக பாஜக ஒண்ணா நிக்கிறாங்க, இந்த பக்கம் எஸ்டிபிஐல வந்து அதிமுகவே நேரடியா இறங்க கூட முடியல, எஸ்டிபிஐ இறக்குறாங்கிற பேச்செல்லாம் இருக்கு. எஸ்டிபி இறக்குன்னா எங்களோட ஆதரவு யாருக்கு அவங்களுக்கு தான் நாங்க போடுவோம். ஓகே, என்னோட ஆதரவு இரட்டலையா அது அவர் நிக்கிறாருன்னா எஸ்டிபி கட்டாயம் போடுவோம். இஸ்லாமியர்களுக்கு துரோகம் செஞ்சவர் எடப்பாடி பழனிசாமி. வாய்ப்பே இல்லை. டெஃபினட்டா கிடையாது. அவரே துரோகம் செய்யறாரு. சிஏஏ வரதுக்கு காரணமே அவர் தானே? இல்லையே, கிடையவே கிடையாதுங்கள. அப்படிங்களா? ரெட்டலைக்கு தான் போட்டு போடுவீங்க. வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு 99% இருக்கு. எல்லா கூட்டணியுமே டஃப்பாக தான் இருக்குண்ணா, யாரும் உறுதி சொல்ல முடியாது. அதை ஒவ்வொருத்தரும் வந்து மக்கள் இன்னைக்கு இருக்க பொருளாதார சூழ்நிலைக்கு பார்த்து தான் முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா கரண்ட் விலைவாசி உயர்வு, அரிசி விலை உயர்வு, எல்லா விலைவாசி உயர்வும் அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் வந்து எந்த நிலையுமே அப்படின்றது வந்து மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. திமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு அதிகம். இங்க ஐ பெரியசாமியோட ஒரு பெரியசாமி ஆத்தூருக்கு மட்டும் தானே, இந்த திண்டுக்கலுக்குலாம் இல்லைண்ணே. தென்மண்டல தளபதின்பாங்களே அவரு. அது அவங்க சொல்லுவாங்கண்ணே, ஆத்தூருக்கு மட்டும் தான் அவர் தளபதி. நத்தம் சொன்னாது, நத்தத்துக்கு மட்டும் தான் அமைச்சர், ஆத்தூருக்கு மட்டும் அவர் அமைச்சர். திண்டுக்கலுக்குலாம் கிடையாது. திண்டுக்கல் மாவட்டம் வேஸ்ட். அதனால ஒரு ஓட்டு வந்து இவங்க நினைக்கிற மாதிரிலாம் அவங்க நினைக்கிற மாதிரிலாம் உங்களுக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்கணும்னு நினைப்பாங்க. காசு கொடுத்துலாம் ஓட்டு வாங்கினாலும் மக்களுடைய மனநிலை வந்து சபிச்சுக்கிட்டே தான் இருக்கு. யாருக்கு ஓட்டு போடுவீங்க நீங்க? யாருக்கு படிச்சிருக்கீங்க? நான் யாருக்கும் சொல்லல. இங்க யாரு ஸ்டாலின் நல்லா ஆட்சி பண்றாரா? ரெட்டலையா? ரெட்டலைக்கு தான் ஓட்டா? ஆனா எடப்பாடி பழனிசாமி நல்லா பண்றாரா என்ன? பாக்குறாரு. அப்படியா? இங்க ஒன்னும் அவரே நிக்கலையாமே, எஸ்டிபிஐ தான் நிக்கிறாங்க கூட்டணி கட்சி. இதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன ரெட்டலைக்கு போட்டுருவீங்க? ஏன்? எம்ஜிஆருக்காக? அந்த காலத்துல இருந்து அது வரைக்கும் தான் போடுறாங்க. ஓ, மாத்த மாட்டீங்க? மாத்த மாட்டேன். திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு இங்கே இருக்கு. அப்படிங்களா? ஆமாம், நல்லா ஆட்சி பண்றாங்க. நல்லா ஆட்சி பண்ணுறாங்க, நல்லா இது பண்ணுறாங்க. அதனால இங்கே திமுகவுக்கு தான் இங்கே முக்கால்வாசி வாய்ப்பு. ஏன்னா ஆளுங்கட்சி வேற ரெண்டாவது, அதனால அவங்க திமுகவுக்கு தான் வாய்ப்பு. மார்க்சிஸ்ட் கட்சி தானே இங்க போட்டிடுறாங்க. ஸோ ரெட்டலை அவங்க கூட்டணி தானே சார், அவங்க கூட்டணி தானே அது. பெருவாரியான வாக்குகள்ல ஜெயிச்சிருவாங்களா? பெருவாரியாக ஜெயிப்பாங்க. அந்த அளவுக்கு செஞ்சு வச்சிருக்காங்க. இங்கே இந்த தொகுதியில் நல்லா செஞ்சு வச்சிருக்காங்க ஐபி. அதனால வரக்கூடிய வாய்ப்பு 90% இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி தானே அதிக வாக்கு தேசம் ஜெயிக்கும். ஏன்? எந்த காரணத்தினால திமுக கூட்டணிக்கு கேட்டீங்கன்னா, எங்களோட என்னால் அமைச்சர் ஐ பெரியசாமி இருக்காரு, அவர் மகன் செந்தில்குமார் எம்எல்ஏ இருக்காரு. இவங்களோட செயல்பாடு வந்து நல்லா இருக்கு. இவங்க தான் அவங்கள முன்னுக்கு கொண்டு வரவங்க. அதிக வாக்கு வித்தியாசத்தில் எங்கள் ஐபிஎல் ஜெயிச்சு கொடுத்துருவார். இப்போ இந்த அதிமுக எஸ்டிபிஐ போட்டிடுறாங்க, ஒரு சிறுபான்மையினரை களத்தில் இறக்குறாங்க சார். அதாவது அவங்களுக்கு வந்து யாரை வேட்பாளர் இப்போ வாய்ப்பு இல்லாதனால அவங்களுக்கு பாட்டியிருக்காங்க. அது அவங்க தான் பார்த்துக்கணும். தலைமை எங்கள் தலைமை என்ன சொல்லுதோ நாங்கள் அதான் கேட்போம். நான் பக்கா டிஎம்கேக்காரன் தான். எங்கள் தலைமை என்ன சொல்லுதோ அவங்க என்ன யாரை போய் நிப்பாட்டினாலும் சரி, ஒரு ஆட்டு கூட நிப்பாட்டினா ஜெயிச்சு காட்டிடுவோம் எங்கள் ஐபிஆர். அதான் எங்கள் தலைவர். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் இப்போ யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? திண்டுக்கலை பொறுத்தவரை முடியாது, தமிழ்நாடு முழுக்க திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும். அப்படிங்களா? எந்த காரணத்தினால மீண்டும் திமுக கூட்டணிக்கே ஓட்டு போடுவாங்க? ஆளுங்கட்சி நல்ல சிறப்பான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு அதிகமானது, குழந்தைகளுக்கு படிப்பு, சுகாதாரம், ரோடு, தொழிற்சாலைகள் எல்லாம் இப்போ நல்லபடியாக செஞ்சுட்டு இருக்கோம். நிறைய ஊழல் நடக்குதுன்னு சொல்றாங்க. எப்படியா இருந்தாலும் மத்தியில மோடி தான் ஆட்சிக்கு வர போறாரு. திமுக பிற கட்சிக்காரங்க சொல்லத்தான் செய்வாங்க. பிற கட்சிக்காரங்க அப்படிதான் சொல்லுவாங்க. இவங்க அவங்கள சொல்லுவாங்க, அவங்க மாறி மாறி சொல்லுவாங்க. மக்கள் யாரும் ஊழல் யாரும் சொன்னதா இல்லை. கட்சிக்காரங்க சொல்லுவாங்க. அது இயல்பு, மனித இயல்பு சொல்லத்தான் செய்வாங்க. தமிழ்நாடை பொறுத்தளவு அப்பையிலேருந்து நான் டிஎம்கே தான். அதனால எனக்கு அதை பற்றி மட்டும்தான் தெரியும். மற்றது வந்து கூட்டணிலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. திமுக யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவீங்க? கண்டிப்பா. இப்போ மார்க்சிஸ்ட் கட்சி நிக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கட்சி ஓகே தான், அவங்க கூட்டணியை சேர்ந்துருக்கிறாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. திமுக நல்லா ஆட்சி செய்யுதுன்னு நினைக்கிறீங்களா? நான் திமுகல இருக்கனால எனக்கு அதானே பிடிக்கும். வேற எதுக்கு என்ன தவ சொல்றீங்க? ஓகே, அவங்க அரசியல்வாதி இல்லை, ஆட்டோ டிரைவர் தானே. திண்டுக்கல்லில் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு நல்ல அறிமுகமான நபர் யாரும் இல்லை. இதில் வந்து முக்கியமான ஆள், இந்த 5 பேரில் முக்கியமான ஆள்னு பார்த்தா கம்யூனிஸ்டில் உள்ள சச்சிதானந்த். அவர் நல்ல குணமானவர், மக்களுக்காக போராடக்கூடியவர், நிறைய போராட்டங்கள் நடத்தியவர், போராட்டத்தில் பங்கேற்றிருக்காரு.
மக்கள் வந்து அவருக்கு ஓட்டளித்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்லபடியாகவே வெற்றி வாய்ப்பு இருக்குது. டிஎம்கே தானே வெற்றி போகுது. ஏன்னா கூட்டணி இந்த டிஎம்கே கூட்டணி தான் இங்கே கண்டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க இல்லைன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்போ அவங்களுக்கும் அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் திண்டுக்கல் ஏற்கனவே பெரும்பாலுமே இது. திண்டுக்கல்ல பொறுத்தவரை டிஎம்கே தான். ஏடிஎம்கே சார்பில் ஏடிஎம்கே வேஸ்ட்னே. எஸ்டிபிஐலேருந்து நிப்பாட்டுறாங்கன்னா நெல்லை எஸ்டிபி முபாரக். இதுவரை என்னென்ன பண்ணியிருக்காரு, மக்களை வந்து பார்த்துருக்காரு ம் பாஜக இங்க கொஞ்சம் வளர்ந்துருக்கு. எண்மண் எண் மக்கள் யாத்திரை பாஜக வளர்ந்துருக்கு, மோடி வந்தனால வளர்ந்துருக்கு, அவ்வளோதான். மற்றபடி ஆட்சி சீட்டு பிடிப்பாங்கன்னா முதல் ஒரு சீட்டு பிடிச்சாங்க, இன்னைக்கு ஒரு 3 சீட்டு பிடிக்கிறாங்க, 4 சீட்டு பிடிக்கும். திண்டுக்கல்ல ஆனால் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. திண்டுக்கல்ல வாய்ப்பே கிடையாது. டிஎம்கே தானே வரும். எந்த இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக டிஎம்கே தான் வரும்னு சொல்கிற அளவுக்கு இங்கே டிஎம்கே என்ன பண்ணியிருக்காங்க? அதிமுக கூட்டணியிலேருந்து நெல்லை முபாரக் போட்டிடுறாரு, ஒரு சிறுபான்மையினர். அவருக்கு ஓட்டு போட நிறைய பேர் ஓட்டு போட வாய்ப்பு இருக்குல்ல. இல்லை நம்ம வந்து டிஎம்கே தான் நமக்கு ஒரு இருக்கு. ஆமாம், வாய்ப்பு அதுக்கு தான் நிறையா இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லை இங்கே ஏற்கனவே இந்த தொகுதி தான் இருக்கிறதுலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை கொடுத்த தொகுதி அப்படிலாம் இருந்தது திமுகவுக்கு. அது உண்மைதான். அதாவது பார்த்தீங்கன்னா திமுக ஒரு காலத்தில் வந்து இருக்கலாம். அதன் பிறகு எம்ஜிஆர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எம்பி வந்து திடீர்னு வந்து ஜெயிச்சு போனக்கூடிய தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய தொகுதி. அதனால வந்து இந்த திண்டுக்கல்ல பாமகவுக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? செல்வாக்குங்கிறது வந்து கம்மியாக இருந்தாலும் கள நிலவரம் வந்து மோடிஜியோட செயல்பாடு வித்து பாமகவோட நல்ல, அதாவது சமூக நீதிங்கிற ஒரு சூழ்நிலையில் பாமகவுக்கு ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஓகே, நன்றிண்ணே. உங்கள் பேர்? வேல்மணி. வேல்மணி, திண்டுக்கல். திண்டுக்கல். ஓகேண்ணே, தேங்க்யூ. இல்லை இங்கே பாஜகலாம் வளர்ந்துருச்சு. அதெல்லாம் எங்கே சார் வளர்ந்துருக்கு? அது அந்த பக்கம் தான், நார்த்து பக்கம் தான் வளர்ந்துருக்கு. சவுத்து பக்கத்துக்குலாம் இங்கே பெரிய கட்சி 2 கட்சி இருக்கு வரைக்கும். எந்த கட்சி வந்தாலும் சரி, ரஜினியே வந்தாலும் சரி, விஜயே வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே அண்ணா திமுக பெரிய மலைகள் இருக்கு தென் மாவட்டத்தில், அதனால ஒன்றுமே அசைக்க முடியாது. அண்ணாமலை அதெல்லாம் ஒன்றும், அண்ணாமலைலாம் சும்மாங்க சார், சும்மா. பாமகக்கு இங்கே வேலையே தான் இல்லை சார். பாஜகவுக்கும் பாமகக்கும் இங்கே வேலையே கிடையாது. ஓகே. ஸோ அதிமுகவுக்கும் இங்கே இந்த தடவை ஒன்று அதிமுக இல்லைன்னா திமுக. இதில் உறுதியாக சொல்லக்கூடிய திமுக தான். அது இல்லைன்னா 2வது அண்ணா திமுக தான் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. மத்தியில் மோடி ஆட்சி தான் வரப்போகுது, இங்கே மறுபடியும் திமுகவுக்கு ஓட்டு போட்டு என்ன பலன் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்களே. மோடி வரும்போதே இங்கே திமுக அழிய போகுது அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆட்சி வரும்போது இல்லையா, மத்தியில் யார் உறுதியாக வர்றான்னு சொல்லி இப்போ யாருக்கும் சொல்ல முடியாது. மக்கள் தீர்ப்பு, மக்கள் மனதில் என்ன இருக்கும், ஓட்டு போடும் பொழுது அந்த நிமிடத்தில் தான் மாறும். முன்னாடி உள்ள கருத்து கணிப்பு அந்த இதெல்லாம் வந்து பொதுவாக அது வந்து ஓட்டமாக தெரியும். உறுதியாக அப்படி இப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே. கூட்டணி கட்சி வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு ஏதோ அதிகமான ஒரு வசதிகள், வாய்ப்புகள், எல்லா ரோடு வசதிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உறுதியாக வரணும்னு சொல்ல முடியாது. இல்லை ஒரு பாஜக வளர்ந்துருச்சு, திமுக மேலே சில அதிருப்திகள் இருக்கு. ஸோ மாற்றி ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு. இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. பாஜக வளர்ந்துருச்சுன்னு நம்ம மக்கள் தான் சொல்லணும். அப்படி ஒன்றும் தெரியல. இங்கே வாய்ப்பு இல்லை. அவங்க 1000 ஓட்டு வாங்கினாவே பெரிய விஷயம் தான். எங்க திண்டுக்கல்? ஆமாம். பாமக. ஆமாம், கண்டிப்பாக. ஓகே. சரிங்களா? அதனால பாஜக கூட்டணினால அவங்களுக்கு வாய்ப்பு அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. ஏற்கனவே அந்த வேட்பாளர் நின்றுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லை பொறுத்தவரை கம்யூனிஸ்டுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு இருக்கு. மக்கள் தான் ஆதரிக்கணும்.